கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் பார்த்தா என்னோட ரூமில் இருக்க ஹோம் தேட்டர் எப்படி நான் 15,000 ரூபாய்க்குள்ளார நான் ரெடி பண்ணேன்றதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட் பார்ட்டாக இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை வந்து நான் எவ்வளோ பண்ணேன், இது என்ன சைஸு, இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் ஸ்க்ரீனு. இதோட சைஸ் பிரெத் பார்த்தீங்கன்னா 10 அடி வரும், லென்த்து பார்த்தீங்கன்னா 5 அடி வரும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த பேனர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு பேனர் கடையில் போய் கேட்டுட்டு வெறும் பிளெயினாக ஒரு 5க்கு 10 அடி கேட்டிங்கன்னா ஒரு 300 350 தான் வரும். இந்த பேனர் வந்து ஒயிட் பேனர் இது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சும்மா சைடில் வந்து பிளாக் கலர் செலோ டேப். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா பேனருக்கு வைப்பாங்கள்ல ஆங்கிள், அந்த ஆங்கிள் தான் நான் இரும்பு கல்லில் எடுத்தேன். கிலோ 40 ரூபான்னு எடுத்தேன். மொத்தமாக ஒரு 40 அடி எடுத்தேன். இந்த சைடு 5, நடுவில் 5 அடி, இந்த சைடு 5 அடி, மேலே 10, கீழே 10, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 அடி இதுக்கு யூஸ் ஆச்சு. இதோட அந்த ஆங்கிளோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1200 வந்துச்சு. ப்ளஸ் அதுக்கு சுற்றி பற்ற வச்சதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 சம்திங் வாங்கினாங்க. ஸோ அது ஒரு 1500. இந்த பேனர் ஒரு 300 வந்துச்சு. ஸோ இதுக்கு மட்டுமே நான் 1800 செலவு பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் நான் என்ன ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஸ்பீக்கரோட ரேட் எவ்வளோ, ப்ரொஜெக்டரோட ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.